ஹலோ, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு கலக்கலான ஒரு வெஜிடேரியன் டிஷ் பண்ணுவோம். வெஜ் ஜால்ஃப்ரெசி. இது வெஜிடேரியன்ஸ் மட்டும் இல்லை, நான் வெஜிடேரியன்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜ் ஜால்ஃப்ரெசி. ஜால்னா பெங்காலி வேர்ட். ஜால்னா ஸ்பைசி, ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு அர்த்தம். ஃப்ரேசினா இட்ஸ் அ பர்ஷியன் வேர்டு. சூட்டபிள் டயட். ஸோ அந்த டயட் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். நம்ம செஞ்சு பார்ப்போம். எங்கள் சேனலில் ரெகுலராக நிறைய பேர் பார்க்குறவங்க இருக்கீங்க. ஆனால் சில பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் எங்களுடைய லேட்டஸ்ட் வீடியோலாம் நீங்கள் இம்மிடியேட்டாக பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுறது, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். இப்போ வெஜ் ஜால்ஃப்ரெசி செய்ய போகலாமா? கேரட் 2, பீன்ஸ் 50 grams, வெங்காயம் 4, தக்காளி 4, capsicum 2, பேபிகார்ன் 1 packet, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 8 பல்லு, ஜீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், பட்டர் 20 grams, ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இந்த வெஜ் ஜால்ஃப்ரெசிக்கு நம்ம நிறையா வெஜிடபிள்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணுறது கேரட்டு. இந்த டிஷ்ஷுக்கு வந்து எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து நீட்டாக வெட்டணும். ஸ்ட்ரிப் அதாவது ஜூலியன்ஸ்ன்னு வாங்க, அதை அந்த மாதிரி தான் வெட்டணும். ஸோ நம்ம இந்த கேரட்டை நல்லா பீல் பண்ணிவிட்டு ஸ்கின்னெல்லாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக வெட்டிக்கலாம். இந்த கேரட்டு ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த டிஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ண போகிற எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் நம்ம க்ரன்ச்சியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த டிஷ்ஷோடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்றபடி நீங்கள் வெட்டிங்க. இப்போ நான் அந்த 2 கேரட்டுமே நல்லா ஜூலியன்ஸாக வெட்டி எடுத்துகிறேன். இதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அத்தனை கேரட் நீங்கள் யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு நான் பீன்ஸ் எடுத்துக்கிறேன். இது கேரட்டுக்கு சரியான காம்பினேஷன். இது இங்கிலீஷ் வெஜிடபிள், பட் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு எஸ்பெஷலி. நம்ம நார்மலாக பீன்ஸை வெட்டும்போது சின்னதாக நான் லாஸ்ட் டைம் கூட காட்டினேன் உங்களுக்கு. இதே மாதிரி கிராஸாக மெலிஸாக வெட்டணும். பட் இந்த டிஷ்ஷுக்கு நம்ம ஜூலியன்ஸாக தான் வெட்டணும். ஒரு 1.5 inch லென்த்துக்கு நீங்கள் கட் பண்ணிங்க. இதே மாதிரியே நீங்கள் கிராஸாக வெட்டினீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதை நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது ஒரு 50 grams பீன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது வெங்காயம் வெட்ட போகிறேன். இந்த வெங்காயம் வந்து நம்ம நார்மலாக சும்மா சைடில் தான் போடுவோம். பட் இந்த டிஷ்ஷில் இந்த வெங்காயம் தான் உங்களுக்கு சரியான டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும். இந்த வெங்காயத்தை நாம் இந்த மாதிரி 4ஆக வெட்டி எதெல்லாம் பிரித்து வைக்க போகிறோம். இது ஆல்மோஸ்ட் நீங்கள் அந்த சைனீஸில் கூட பார்க்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் போட்டு இதை குக் பண்ணி சாப்பிடும்போது பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது. ஏன்னா இந்த ஜால்ஃப்ரெசியில் வெங்காயமும் ஒரு மெயின் வெஜிடபிள். இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டியிருக்கேன். எல்லாத்தையுமே இப்போ இந்த மாதிரி பிரித்து வச்சாச்சு. இதையும் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் பேபிகார்ன் எடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேபிகார்ன். எனக்கு உங்களுக்கு பேபிகார்ன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து காலிஃப்ளவர் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரொக்கோலி இருக்குது அது கூட யூஸ் பண்ணலாம். எல்லாமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். பட் பேபிகார்ன் ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். இது செஞ்சு முடித்தவொன்னே சாப்பிடும்போது தான் தெரியும். இது நான் ஒரு பேக்கெட் இதை யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி கிராஸாக ஜூலியன்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 inch லென்த் எல்லாமே சேம் சைஸில் கட் பண்ணிங்கன்னா அந்த டிஷ் செஞ்சு முடித்தவொன்னே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பேபிகார்னுடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். அது இப்போ இந்த பேபிகார்னையும் நாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தக்காளி ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட். இதுக்கு நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். பட் இந்த தக்காளி சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம கொஞ்சம் க்ரன்ச்சியாக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சீடை வந்து தனியாக பிரிக்கணும். அது எப்படி கட் பண்ணுறன்றதை பாருங்கள். ஜஸ்ட் இப்படி ஒரு ஸ்லிட் பண்ணிவிட்டு இந்த கத்தியை வச்சு அப்படியே அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா அழகாக வந்துடும்.
நீங்கள் தக்காளியை செலக்ட் பண்ணும்போது நல்லா ரவுண்டாக இருக்கிற தக்காளி எடுத்துட்டு அதை பாருங்கள், இந்த சீடு தனியாக வந்துருச்சு. இந்த சீடை நம்ம தனியாக எடுத்து வைக்கலாம். இதை வந்து நம்ம அந்த கிரேவிக்கு போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளஷ் அந்த மாதிரி நம்ம 3ஆக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஜூலியன்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அடுத்த தக்காளி அதே மாதிரி வெட்டி காட்டுறேன், எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம், ரொம்பவே நல்லா வரும் இது. இந்த ஜால்ஃப்ரெசின்றது, ஜால்ன்றது பெங்காலி வேர்டு, ஜால்னா ஸ்பைசின்னு அர்த்தம். ஃப்ரேசின்றது பர்ஷியன் வேர்டு, சூட்டபிள் ஃபார் டயட் அப்படின்வாங்க. அதில் இந்த தக்காளி, capsicum, வெங்காயம் இது 3ம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த டிஷ்ஷில். அடுத்த முக்கியமான வெஜிடபிள் வந்து கேப்சிகம். நான் சொன்ன மாதிரியே இந்த ஜால்ஃப்ரெசி வந்து முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லெஃப்ட் ஓவர் மீட் இருக்கும்ல, அதை வந்து நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, இந்த கேப்சிகம் போட்டு ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு டிஷ் ஆக்குவாங்க போல இருக்குது. இப்போலாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் தான் இந்த மாதிரி இந்த ஜால்ஃப்ரெசி கிடைக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சிக்கனை வச்சு சிக்கன் ஜால்ஃப்ரெசி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நான்வெஜ்ஜில் தான் பண்ணுவாங்க பொதுவாக. கேப்சிகத்தையும் நல்லா நம்ம ஜூலியன்ஸாக கட் பண்ணிட்டோம். இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்தது ஒரு க்ரீன் சில்லி ஒன்று எடுத்துக்கிறேன். இது ஒரு பெரிய சைஸ் க்ரீன் சில்லி, அதனால் நான் ஒன்று தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் 1-2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி நீட் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணி இதில் ஆட் பண்ணணும். அடுத்தது இஞ்சி பூண்டு. இந்த இஞ்சி பூண்டு இல்லாத எந்த ரெசிபியுமே கம்ப்ளீட் ஆகாது. பட் நம்ம வழக்கமாக போடுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறதில்ல. இதுக்கும் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி எடுத்து நல்லா ஸ்கின்னெல்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி நம்ம ஒரு 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் நீட்டுக்கு எடுத்து ஸ்லைஸாக கட் பண்ணி அதை மெலிஸ் ஸ்ட்ரிப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டிஷ்ஷில். ஃப்ளேவர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி பூண்டியை நாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கார்லிக் ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இப்போ நம்ம இந்த ஜால்ஃப்ரெசி டிஷ்ஷுக்கு வேண்டிய எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த இஞ்சி பூண்டையும் எடுத்து நாம் தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ ஸ்டவ்வை கொளுத்தி ஒரு பேனை வச்சுக்கிறேன். நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 20 கிராம்ஸ் பட்டர் போட்டுக்கலாம். அந்த பட்டர் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிங்க எப்போதுமே. ஏன்னா சில நேரத்தில் பட்டர் வந்து ஒரு மாதிரி பேர்ன் ஆகும், அதுக்காக தான் ஆயில் ஊற்றுறது. இப்போ பட்டர் மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் போட போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, பேபிகார்ன், வெங்காயத்தை போட்டுடலாம். இதை போட்டு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது நீங்கள் வேக வைக்கக்கூடாது. வெஜிடபிள்ஸ் வந்து சாஃப்ட் ஆகக்கூடாது, அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கணும். ஏன்னா இந்த டிஷ்ஷோடைய ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அதுவும் பட்டரில் ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணுன்றவங்க பச்சை மிளகாய் இன்னும் 1-2 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் மட்டும் இப்போ போடல, அதை நம்ம கடைசியாக போட போகிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வெஜிடபிள்ஸை பார்க்கும்போதே தெரியும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள் அப்படியே. இப்போ இந்த வெஜிடபிள் குவான்டிட்டிக்கு ஏற்றபடி நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம். எவ்வளோ உங்களுக்கு சால்ட் வேணுமோ இப்போவே நம்ம ஆட் பண்ணால் இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா சேர்ந்துடும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கரம் மசாலா டேஸ்ட் பிடிக்காதவங்க நீங்கள் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுங்க. அந்த பெப்பர் ஃப்ளேவர் கூட ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸோட மசாலா பிளெண்ட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக வந்திருக்கு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டு லைட்டாக வெடிச்சு வர ஸ்டேஜில் நீங்கள் அந்த வெட்டி வச்சுருந்த இஞ்சியும் பூண்டியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எஸ்பெஷலி பூண்டு வந்து நல்லா ப்ரௌனாக ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அதோடைய ஃப்ளேவர் தனியாக தெரியும். இப்போ இஞ்சியும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் ஒரு 2 மினிட்ஸாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இதில் வெங்காயம் நல்லாவே குக் ஆகணும். அப்போ தான் கிரேவி நல்லா வரும். நல்லா ப்ரௌனாக இது ஃப்ரை ஆகிற வரைக்கும் நாம் வதக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2
பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நான் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நாம் ட்ரை மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், நீங்கள் ஆர்டினரி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதை போட்டு இந்த தக்காளியோட நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். தக்காளியில் இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்குது. இதிலேயே போட்டு இந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கணும்னா மசாலா நல்லா வதங்கி தக்காளியோடு சேர்ந்துடும். கிரேவி ரொம்ப சூப்பராகவே வரும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணணும். நம்ம சால்ட் வந்து இந்த கிரேவிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம வெஜிடபிள்ஸில் வேறு சால்ட் போட்டிருக்கோம், அதனால் அதிகமாக போட்டுற வேண்டாம். சால்ட்டையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 15 to 20 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு அடிஷ்னல் ஃப்ளேவருக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஊற்றுறேன். சில பேர் சுகர் கூட போடுவாங்க. நம்ம கெச்சப் போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரேவியில். இப்போ கிரேவி அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் என்னுடைய ஃபேவரட் 1 டீஸ்பூன்னா கசூரி மேத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஹீட்லேயே அது நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ இந்த கிரேவியில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை போட்டு அந்த கிரேவி நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது ஒரு யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். ஜால்னா ஸ்பைசின்னு நான் சொன்னேன், ஃப்ரேசினா சூட்டபிள் டயட். ஸோ இந்த வெஜிடபிள் ஜால்ஃப்ரேசி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தியோட ரைஸோட எது வேணாலும் சாப்பிட்லாம். இதே நீங்கள் பன்னீர் வச்சு கூட இந்த மாதிரி பண்ணலாம். வெஜிடபிள் ஜால்ஃப்ரேசி இஸ் ரெடி. ஸ்ட்ரைட்டாக டைனிங் டேபிளுக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி. எல்லா வெஜிடபிள்ஸுமே அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் தோணுதோ அதை போட்டு நீங்கள் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வெஜிடேரியன்ஸ் மட்டும் இல்லை, நான் வெஜிடேரியன்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி புது புது டிஷ்ஷஸ்லாம் நிறையா நாங்கள் கொடுத்துட்டுருக்குறோம். இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் டே.